புரட்டாசி 2வது சனிக்கிழமை விரதம் எடுக்கிறவங்க நாளைக்கு கண்டிப்பாக பெருமாளுக்கு ஏதாவது ஒரு சாதம் செஞ்சு நெய்வேத்தியம் வைப்பாங்க. அதுக்கு கோயிலில் பிரசாதமாக கொடுக்குற இந்த தயிர் சாதத்தை அதே ஸ்டைல்லே எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப கம்ஃபர்ட் ஃபுட்டாக இருக்கிற இந்த தயிர் சாதத்தை அதே கோயில் ஸ்டைலில் பண்ணுறது எப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி. இதை 2 விதமாக நம்ம சாதத்தை ரெடி பண்ணிக்கலாம். ஒன்று சாதத்தை நல்லா குழைவாக வடிச்சுக்கலாம், இன்னொன்று பொங்கல் மாதிரி பால் சேர்த்து சாதத்தை நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வேக வச்சு நல்லா மசிச்சு வச்ச சாதத்தை நான் 2 கப் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கெட்டி தயிராக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுதான் முக்கியமானது. இந்த வெண்ணெய் சேர்க்கும்போது அதே கோயில் ஸ்டைல்லையும் இருக்கும், நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சிலையும் நம்மளுக்கு தயிர் சாதம் கிடைக்கும். இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் சேர்த்துக்கிறேன். இது போல் சேர்க்கும்போது நல்லா ஆறின பிறகும் சாதம் அதே மாதிரி கெட்டியாகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இல்லை தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ தாளிப்புக்கு வாணலில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஓரளவு செவந்ததுக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் கொஞ்சம் செவக்க விட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கலாம். நம்ம சேனலில் புரட்டாசி ஸ்பெஷல் ரெசிபி வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த மாதம் உங்கள் எல்லாருக்குமே தேவைப்படும், செக் பண்ணி பாருங்கள். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து தாளிச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாவையும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இதில் நான் பெருங்காயம் சேர்த்துருந்தேன், அந்த கிளிப்பிங் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக பெருங்காயம் சேர்க்குறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த அளவுக்கு பொன்னிறமாகிற வரையும் வறுத்து தாளிப்பை தயிர் சாதத்தோடு சேர்த்துக்கோங்க. நம்ம வீடியோவை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. தாளிப்போடு சேர்த்து தயிர் சாதத்தை நல்லா கலந்து விடுங்க. ஒரு கைப்பிடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு பாருங்கள். உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துற வேணாம். தண்ணி சேர்த்தா அதோட டேஸ்ட்டே மாறிடும். இதில் நம்ம சேர்க்குற தயிர் ரொம்ப புளிப்பு இல்லாத கெட்டி தயிராக இருக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு கடைசியாக நான் மாதுளம்பழத்தை உரித்து சேர்த்துக்கிறேன். இது போல் சேர்க்கும்போது பார்க்குறதுக்கும் தயிர் சாதம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த ஒரு சிம்பிளான ரெசிபியாக இருந்தாலும் அது செய்கிற விதமும் நம்ம பண்ணுற பக்குவமும் தான் அதோட டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் சொன்ன இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கோயிலில் கொடுக்குற அதே பிரசாத ஸ்டைல்லையே நீங்கள் வீட்டிலையே செஞ்சிடலாம். நாளைக்கு நீங்கள் புரட்டாசி விரதத்துக்கு இந்த தயிர் சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.